ஒரு சவரன் 50,000 மேலே 50,000 நெருங்கிட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா இம்போர்ட் டியூட்டி 11% 15 பண்ணியிருக்காங்க. அதை 4% குறைச்சா இன்னைக்கு ஒரு சவரன் 5,000 வரைக்கும் குறைக்க முடியும்னு இங்கே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப தொடர்ந்து தங்கத்தின் விலை கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் உயர்ந்துட்டே போகுது. இப்போ இதை குறைக்க உடனடியாக ஒரு 4,000 5,000 குறைக்க முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அதை பற்றி பல ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. இம்போர்ட் டியூட்டி அண்ணே ஒரு சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி கேட்காதீங்கண்ணா. சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி கேட்காதீங்க. ஒரு நிமிஷம். சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் தெரிஞ்சால் எக்கனாமிக்ஸ் புரிஞ்சால் கேள்வி கேளுங்க. மைக் இருக்குன்னு கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம். கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன, சப்ளை டிமாண்ட் என்ன, அது தனியாக பேசுவோம். சும்மா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பண்ணு. சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி கேளுங்க. கோல்டை பற்றி ஒரு நிமிஷம். கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி. அடுத்ததுங்கண்ணா. அடுத்தது 2002 மேடம். இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு 2002 இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்காக இங்கே வந்தோம். 2002 இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம், இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள். அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில் தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள். கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் செய்கிறாங்க, கோயம்புத்தூரினுடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததாங்க மேடம்? இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் கேட்குற அதே கேள்வியை நான் கேட்குறேன். சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா? அதனால் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி 2 வேட்பாளர்களும் பயந்துக்கிட்டு அலறிட்டு இருக்காங்க. நானும் இது 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவங்க 2 பேரும் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்கிறேன். இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். கேட்கட்டுங்கக்கா, ஒன்றும் தப்பில்லை. அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேச வேண்டுமோ அவங்க பேசுவாங்க. ஒருத்தரை போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கோவை குண்டு வெடிப்பை பத்தி உங்க பிரச்சாரத்துல பண்றீங்க. மக்கள் மறந்து போன விஷயத்தை 98 விஷயத்துல இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற காரணம் என்ன? இல்ல அதாவது 2022 கோயம்புத்தூர் ஒரு சூசைடு பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கும். எல்லோரும் தப்பிச்சிருக்கின்றோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காமல் இப்போ தான் கடைசியாக அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி, மக்கள் காஸ்மோபாலிட்டாக இருக்கிறாங்க. இங்கே அடித்தோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்ட்டாக தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதாக பார்க்காதீங்க. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதுவும் மக்களுக்கு தெரியும்.